இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க டாக்டரா இருக்கலாமா? स्कल काटा और फिर लास्ट में जो भी है रिप्रोडक्टिव ऑर्गन। पक्का डॉक्टर है या कसाई है? और ऐसे कोई झूठ भी मारता था, एकदम सीरियस रहते सब लोग। झूठ भी मारते हैं क्या? किसके दिमाग में कुछ नहीं है? व्हाटएवर जो भी साइज वगैरह जो क्या साले तुम लोग ये सब बातें करते हो? இவங்க தான் டாக்டர் செஜால் பவார். மும்பை கெம் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் இவங்க தான் பேசியிருப்பாங்க. ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பேசியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அவருடைய உடம்பை மெடிக்கல் சயின்ஸுக்காக டொனேட் பண்ணியிருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறமா அவருடைய உடம்பை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து அதை தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய ஸ்டடி பர்பஸஸ்க்காக டொனேட் பண்ணியிருக்காரு. அதை வந்து இவங்க இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்குது, அது அவ்வளோ சிறுசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களை நம்பி வர பேஷண்ட்ஸும் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்போ இதுக்கு மேலே உங்களை நம்பி வர பேஷண்ட்ஸ் வந்து எப்படி இனிமேல் நம்பி வருவாங்க? அது ஒரு கேள்விக்குறியாக வருதுல்ல. இல்லை, இதோடைய சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரியல. எல்லாரும் வந்து இந்த டாக்டர் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் டிஃபெண்ட் பண்ணுறான்னு பார்த்தா நிறைய பெண்கள் தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி காமன், டாக்டர்ஸ்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இட் இஸ் வெரி காமன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நான் கேட்குறேன், இதே வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஃபீமேல் கெடாவரை பார்த்து இப்படி பேசியிருந்தா, ஒரு மேல் டாக்டர் வந்து ஒரு ஃபீமேல் கெடாவரை பார்த்து இப்படி பேசியிருந்தா சும்மா இருப்பாங்களா? இல்லை, ஒரு மேல் கைனகாலஜிஸ்ட் வந்து தன்னுடைய பேஷண்ட்டோட ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றி இது இவ்வளோ பெருசாக இருக்குது, அது அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு காமெடி ஷோவில் பேசியிருந்தா சும்மா இருப்பாங்களா? நம்ம சும்மா இருப்போமா? இல்லை அவங்க தான் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க தானே. அப்போது இவங்கள மட்டும் ஏன் ஃப்ரீயாக விடுறீங்க? இவங்களுக்கு மட்டும் எதுக்கு ஃப்ரீ பாஸு? இவங்கள மட்டும் ஏன் இன்னும் டிஃபெண்ட் பண்ணுறீங்க? இதே ஷோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிமான்ஷுன்னு ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு 370 rupees கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை நான் எங்கே கை வச்சேன் அங்கே கை வச்சேன்னு ஃப்ரீயாக பேசியிருப்பான் இதே ஷோவில். அவனை நல்லா செஞ்சு விட்டாங்க, அவனை கேன்சல் பண்ணாங்க. அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் அவனுக்கு வேலையும் எங்கேயும் கிடச்சிருக்காது. கொஞ்சம் நாளைக்கு அவன் வெளியிலையும் தலை காட்ட முடியாத மாதிரி அவனை பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த டாக்டர் விஷயத்துக்கு வரும்போது மட்டும் ஏன் அமைதியாக இருக்காங்க? ஏன் இன்னும் இந்த டாக்டர் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் பயஸ்டாக இருக்காங்க எல்லாரும்? இப்போ ஹிமான்ஷுக்கு இப்படி ஆனதுனால செஜாலுக்கும் இப்படி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஹிமான்ஷு பேசினது தப்பு, அதுக்கேற்ற மாதிரி அவனை கேன்சல் பண்ணாங்க. அவன் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. அப்போ இந்த டாக்டர் பேசுனது தப்பு தானே, செஜால் பேசுனது தப்பு தானே. அப்போ ஏன் வந்து இந்த டாக்டர் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச மாட்டாங்க? ஏன் இந்த டாக்டர் இப்படி பேசுறதுக்கு சைலண்டாக இருக்காங்க? ஏன் இந்த டாக்டரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க? ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்? இவங்களும் பேசின தப்பு நமக்கு தெரியுதுல்ல, அப்போ இவங்களுக்கு மட்டும் அதுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படி பேசினதுக்கு வந்து கண்டிப்பாக சஸ்பென்ஷன் இல்லைனா வந்து அவங்களுடைய லைசன்ஸே ரிவோக் பண்ணுற அளவுக்கு இந்த இஷ்யூ போகணும். ஆனால் போகாது. கடைசியில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எதுவுமே நடக்காது. இவங்களுடைய லைசன்ஸ் ரிவோக் பண்ண மாட்டாங்க, இவங்களை சஸ்பெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. இவங்க ஃப்ரீயாக தான் வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் அப்படி தான். ஊரில் எவ்வளோ பேர் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சி படிக்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் படிச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இவங்க மாதிரி ஆட்கள்லாம் டாக்டர்ஸாக இருக்கலாமா?